72 நீங்க வந்து grams atoms 3 into 2 போட்டா போதும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் moles கேட்டிருக்காங்க. எதுக்கு நீங்க grams போடுங்க? Just 3 into 2 6 moles போதும். That's it. Okay. Don't complicate. Okay. So, is students who are present in online, is my voice audible for you? Yes, ma'am. Okay. So why I think this whole week full of online, what happening? Try to show your presence in offline, okay? Why there is no answer? Murali Krishnan and Hariharan. Try to show your presence in physical classes, okay? So that it will be more interactive. Okay. So we can get into the chapter. So still yesterday, we have seen about the limiting reagent, correct? Come. Anga. அவங்கலாம் வந்துட்டு இருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஓ சக்தி அசெம்பிளியா? ஓகே செட்டில் ஆகுங்க. Okay, so limiting reagent. Yesterday, what is the last topic we stopped? Is stoichiometry. Stoichiometry பார்த்தோமா, அதுல ஒரு problem கூட we have calculated on calcium carbonate. Today we are getting into limiting reagent. So limiting reagent na enna? Before getting into this proper definition, let's suppose or hypothetical situation. If only I have got an order to produce 200 cycles. 200 cycles. Okay, 100 cycles வந்துட்டு நான் produce பண்ணனும், எனக்கு ஒரு order. So if in 100 cycles produce பண்ண, what are all the things I am procuring in the sense? ஒரு cycle என்னெல்லாம் வேணும்? Handle வேணும். Okay, handle, pedal, tire, chain, seat, இந்த மாதிரி basic essentials, light, bell, இந்த மாதிரி எல்லாமே வேணும் ஒரு cycle. Okay, so I am purchasing 100 cycles பண்ணனுமா? 105. Pedal வந்து கிட்டத்தட்ட 2 pedalனா I am purchasing around 205. So tire வந்து I am purchasing around 190. And chain வந்து I am taking about 106. Seat வந்து ஒரு 103. Light வந்து around 110 and bell is around 105. இந்த மாதிரி I have purchased all these kinds of things. I have started to manufacture the cycle. இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன், but tires வந்து பாத்தீங்கன்னா here totally there is only 190 tires. So இந்த 190 tireல என்னால எவ்வளவு cycle பண்ண முடியும் அப்படின்னா around 95 cycle பண்ண முடியுமா? For 100 cycles into 2 ரெண்டு tire வேணும்னா 200 tires வேணும். Okay, but I have only 190 tires. But still நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 95 cycles produce பண்ணிருக்கேன். Which means என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கேன். பட் எப்படி அச்சீவ் பண்ணிருக்கேன்? In a limited range. கம்மியா அச்சீவ் பண்ணிருக்கேன். In a short span of time. டைம் எடுத்துக்கிட்டதும் கம்மி தான். பட் ஆக்சுவல் டார்கெட் அட்டைன் பண்ணேன். What I டார்கெட் அட்டைன் பண்ணிட்டேன், ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், பட் the ப்ராடக்ட்டோட குவாண்டிட்டி கொஞ்சமா இருக்கு. அப்போ that is known as, come on, newly joined. So now chapter almost I'm in completing stage. நீங்க வந்து ஆப்ல வந்து எல்லா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு வர டாபிக் நீங்க கவனிங்க. ஓகே, சோ என்னோட டார்கெட்டை I have achieved. Okay, so which means
நான் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்றேன். டாபிக் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். வாட்ஸ் யுவர் நேம்? ஹரி ஹரிதரன் ஹரிராம் ஹரிராகவன். ஓகே ஃபைன். நான் லிமிட்டிங் ரியேஜென்ட் ஐ அம் ஜஸ்ட் டீச்சிங். ஓகே ஓகே. ஸோ நான் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னோட ப்ரொவிஷனிங் வச்சு என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஹவ் ப்ரொடியூஸ்ட் ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். பட் என்னால வந்துட்டு அந்த டயர் லிமிட்டா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் 95 சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, பட் இது கம்மியான டார்கெட்க்கு வந்துட்டேன். அப்ப அந்த இடத்துல அந்த டயர் இல்ல, ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா என்னோட குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் வந்து கம்மியாகுது அண்ட் ஆல்சோ நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் எனக்கு கம்மியாயிருக்கு. இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். புரிஞ்சுதா? சோ இப்போ இந்த இதை ரீட் பண்ணுங்க. Say for example 100 cycles நான் ப்ரொடியூஸ் பண்ணணுமா, பட் நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணேன்? I produce only 95 cycles, but still I produce the product. Correct? The product which is less than the required quantity. What is our required quantity? 100 cycles, but நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது 95 cycles. That is limiting. Now you got the point. In the technical definition பாருங்க. Limiting reagent is a substance which is present in lesser quantity than required as per the stoichiometry of the product form. Let's suppose take this reaction, methane with oxygen will give rise to carbon dioxide and water. Okay, so இதுதான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ். So according to atomic mass, CH4 atomic mass என்ன? Atomic mass carbon 12, hydrogen 4, so 16. Very good, 16. Oxygen O2 க்கு 32, carbon dioxide க்கு 12 plus 32, so 40, 44. H2O க்கு 2 plus 16, 18. Okay, let's suppose இங்க oxygen வந்து 32 இருக்கு, இல்ல இங்க carbon dioxide 44 இருக்கு, but 40 grams தான் ப்ரொடியூஸ் ஆகுனா உங்களோட carbon dioxide தான் லிமிட்டிங் ரேஞ்ச். புரியுதா? This is the actual quantity 44, but only 40 grams is produced. This is what happened. Carbon dioxide is produced, but according to stoichiometry produce ஆயிருக்கா இல்ல, என்ன வந்து கம்மியா இருக்கு. That is limiting reagent. Got my point? புரிஞ்சுதா? You understand what is limiting reagent? Okay வா? Now try to solve this problem. Ma'am, 8 gram of methane is treated with 30 gram of oxygen. Find the CO2 and H2. Carbon dioxide எவ்வளவு இருக்கும், வாட்டர் எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருச்சு ஹரிராகவன். சோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ செஷன் பாருங்க. எங்கயாவது ஏதாவது டாபிக் உங்களுக்கு புரியல, if you are not having any clarity means approach me, நான் இங்க தான் இருப்பேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் next weekல இருந்து we are getting to second chapter. இந்த சாப்டரோட क्वेश्चंஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். So if you are up நீங்க இங்க பிரசன்ட்டா வந்தீங்கன்னா physical class வந்தீங்கன்னா I will try to relate the concept also. Okay? So first இதுக்கான reactions எழுதலாமா? Methane. Methane க்கு என்ன? CH4 when treated with oxygen it forms carbon dioxide and water. இதுதான் உங்களோட reaction. Balance பண்ணுங்க. First copy the question and try to balance. எப்படி balance பண்ணுவீங்க? Yes, Hariharan and Murali present in online. Yes ma'am. yes ma'am. Balance பண்ணிட்டீங்களா? Completed balancing. One second. See, Hariharan and Murali, next class Monday வந்து we are going to discuss all your exercise questions. Please show your presence, okay va? Okay ma'am. Yes ma'am. Yes. Two, that's it. அவ்வளவுதானா? 2H2O. Correct. 2. So which means balance. See, there is 1 carbon, 1 carbon. 4 hydrogens, 4 hydrogen. 4 oxygen, 2, 4 oxygen. Then it's correct. இப்போ இதுக்கு atomic mass calculate பண்ணுங்க. You know to calculate the atomic mass? தெரியுமா? Actually, புரியுது. Okay. So நான் atomic mass கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. சோ இத வச்சு கால்குலேட்
சொல்லுங்க. CH4 க்கு என்ன atomic mass? 16. கால்குலேட் பண்ணிட்டீங்களா ஹரிராகவன்? 2O2 க்கு இப்போ 2O2 இருக்குன்னா 2 into ஆக்சிஜன் 2 ஆட்டம் இருக்கா, O2னா 2 ஆட்டம் இருக்கா, ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16. ஓகே, சோ அப்ப என்ன எப்படி எழுதுவீங்க? 16 into 2. ஓகேவா? ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கலாம், இல்ல 16 plus 16 கூட போட்டுக்கலாம். சோ 32 into 2 64. சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணு. 64 grams. சோ இதே மாதிரி CO2 க்கு பண்ணி சொல்லுங்க. 44. வெரி குட். 2H2O க்கு H2O க்கு 18 into 2. என்ன ஆன்சர்? 30. H2O க்கு என்ன சொன்னீங்க? 18 சொன்னீங்களா? 18. முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? so 2 into 18 36 grams. ஓகேவா? இப்படிதான் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணும். இந்த மாதிரி அட்டாமிக் மாஸ் ஃபர்ஸ்ட் 40 எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? மேம் ஆ அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? wait, I can't hear your voice. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. லிமிட்டிங் ரியேஜென்ட் மேம். லிமிட்டிங் ரியேஜென்ட்? Can you explain it one more time? Okay. So யார் இது? முரளி கிருஷ்ணனா? Yes. Okay. See, limiting reagent na, let's suppose see, இப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. கார்பன் when it is combined with oxygen, it is forming your carbon dioxide product. ஓகேவா? So say for example, your carbon is 12 grams in terms of mass and oxygen is 32 grams, which makes 44 grams of carbon dioxide. Na இந்த oxygen வந்து let's suppose 20 grams இருந்துச்சுன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக்கு ஈக்குவலா இது இல்ல, அதை விட கம்மியா இருக்கு, which is less in numbers na, this is your limiting reagent. புரியுதா? Okay ma'am, understood. Thank you. Okay, இப்போ now question க்கு வாங்க. See the question. Question என்ன கொடுத்திருக்காங்க? 8 gram of methane. Okay, 8 gram of methane is treated with 30 gram of oxygen. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So which means see 16 into 4 64. கரெக்டா? So which means இந்த இடத்துல இந்த 30 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா less than the required amount ஓட கம்மியா இருக்கா? நான் சொல்றது புரியுதா? See 16 into 4 is 64. இந்த இடத்துல இந்த oxygen அப்படிங்கிறது 8 into 4 என்ன வரணும்? 32 வரும். So இதை விட கம்மியா இருக்கா? கரெக்டா? So அதனால என்ன பண்ணலாம்? x வெச்சுக்கலாமா? We don't know apparently what is the exact answer. So keep it as x. இதை x னு வெச்சுக்கோங்க. So 16 grams of methane will combine with 64 grams of oxygen and forms carbon dioxide and water. Means 8 grams of methane combined with how many amount of oxygen? Cross multiply பண்ணுங்க. Cross multiply பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 64 into 8 divided by 16. என்ன ஆன்சர் வருது? 32 தான். 1 2 32. So அப்போ இந்த இடத்துல oxygen is your limiting reagent. You got my point? Oxygen is the limiting reagent. Next question. So அப்ப CO2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 64 grams of oxygen க்கு 44 grams of carbon dioxide produce ஆகுதா? 64 grams of oxygen க்கு 44 grams of carbon dioxide is produced. Means next அடுத்தது என்ன? 30 grams of oxygen க்கு we don't know how much amount of carbon dioxide produced. So ரெண்டே cross multiply பண்ணுங்க. Cross multiply பண்ணா என்ன ஆன்சர் வருது? 44 into 30 divided by 64. Yes, answer சொல்லுங்க. 44 into 30 divided by 64.
What's the answer? 9.35. 9 point. 1 second. இருங்க 44 into 30 divided by 64. கரெக்டா போட்டீங்களா? என்ன வந்துச்சு? 2.6. 2 point 20 point. 20.6 grams இந்த ரேஞ்ச்ல வரும். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 20.7 grams வரும். ஓகேவா? எஸ். சோ நெக்ஸ்ட் வந்து how many H2O formed? சோ அப்ப என்ன எடுத்துக்கணும்? again 64 grams of oxygen க்கு 36 grams of water னா 30 grams of oxygen க்கு எவ்வளவு? சோ இப்போ நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20.7 gram of carbon dioxide கண்டுபிடிச்சிருக்கோம். Next one we want to find about what is the mass of H2O. For 64 grams of oxygen we are obtaining 36 grams of water. Means for 30 grams how many amount of water? X னு வெச்சுக்கலாமா? யாருக்கு புரியல? Shortcut. Okay, fine. So now for 64 grams of, I'll write here 64 grams of oxygen, 36 grams of water. Means for 30 gram of oxygen we have to calculate how many amount of water. So export 36 into 30 divided by 64. What is your answer? 36 divided by 30. 36 into 30 divided by 64. இன்னும் கொஞ்சம் பக்கம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். 16 point. Yes. 16.7. 16.7. 16.875 is your answer. 16.9 round off panna. This is your answer. Okay. Clear up? Okay. So இந்த sum புரிஞ்சதா? உங்களுக்கு புரிஞ்சதா இந்த sum? இந்த next sum try பண்றீங்களா? First நம்ம இதை எழுதலாமா? Reactions எழுதிடலாமா? Calcium carbonate, okay, when it is reacted with HCl, okay, what is the products it will be forming? Calcium chloride form agma, because this is highly electropositive, this is electronegative. Okay, and your carbon dioxide and water will be formed. இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? just இங்க 2 போட்டா போதும், அவ்வளவுதான். பேலன்ஸ் பண்ணியாச்சு. 2 HCl, அவ்வளவுதான். The reaction got balanced. So now what is the actual atomic mass of calcium carbonate? Calcium atomic mass is 40. So 40 plus carbon 12 and O3, oxygen 16 into 3, 48. 48, so which is 100. For 2 HCl என்ன வரும்? Chlorine atomic mass வந்து 35.5. So 35.5, hydrogen ku 1. So 36.5 into 2 panna 73 varuma. 73. This is actual atomic mass. Question enna kutrukanga? 10 gram of calcium carbonate
react with 10 gram of HCl. 10 gram 10 gram னு கொடுத்திருக்காங்க. இதுலயே உங்களுக்கு ஏதாவது இடிக்கிற மாதிரி தெரியுதா? என்ன தெரியுது? see calcium carbonate 100 எடுத்துட்டாங்க. HCl கம்மியா இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. தப்பு தானே? சோ என்ன ஆகுதுன்னா should be more than 10. correct? so it should be more than 10 னா இந்த வேல்யூ 10. சோ இத x னு வெச்சுக்கலாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? so keep it this as x. so 100 grams of calcium carbonate reacts with 73 grams of HCl means we don't know how much exact amount of calcium carbonate. Keep it as x reacting with 10 gram of HCl. Clear? because கண்டிப்பா இந்த வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா actual atomic mass வந்து நமக்கு தெரியும். புரியுதா? so கண்டிப்பா limiting reagent இப்ப தான் இருக்கும். so அதனால we are now proceeding with the calculations. cross multiply பண்ணா என்ன வரும்? x is equal to 100 into 10 divided by 73. now say 1000 divided by 73. என்ன ஆன்சர் வரும்? டிவிஷன் பண்ணுங்க. யார் அது? who's this? வர்ஷினியா? okay okay very good. லோகிதா. ஓ லோகிதா ஏன் வரல? மேம் இல்ல மேம் மழை பெஞ்சதா சோ கிளாஸ் அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன் மேம் டைரக்டா. okay fine. 13.6 correct. next what is the second part of the question? first part கண்டுபிடிச்சிட்டோம். that is இங்க வந்து இந்த 10 grams இல்ல இது வந்து 13.6 grams இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? so calcium carbonate is our limiting reagent. we got it. now what is the second part of question? at what mass of CO2 in the mass of CO2 form ஆகும்? see for just take it here for 10 gram of calcium carbonate. see இங்க எடுத்துக்கோங்க. for 100 gram of calcium carbonate CO2 is nothing but 44 atomic mass. for 100 gram of calcium carbonate 44 gram of CO2 produce ஆகுது. அப்போ for 10 gram of calcium carbonate x. புரியுதா? step by step போடும்போது you got the point. see for 100 gram of calcium carbonate we are obtaining 44. ஏன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டர்னு கேட்டா என்ன பண்ணும்? 18 grams நீங்க போடுங்க. புரியுதா? இஸ் ஆல் தி அட்டாமிக் மாஸ். ஓகே கன்ஃபியூஸ் ஆகும். கடைசியில் நெட்டா ப்ராப்ளம்ஸ் போடும்போது புரியும். ஓகேவா? டோன்ட் வரி. சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாஸ். so which means for 10 gram of calcium carbonate we don't know the exact value. keep it as x. cross multiply பண்ணுங்க. so 44 into 10 divided by 100. இவ்வளவுதான். இத கால்குலேட் பண்ணீங்கன்னா mass of CO2 கிடைக்கும். that's it. okay 4.4 that's it. clear? புரிஞ்சுதா என்ன போட்டுருக்கோம்? so question இந்த மாதிரி limiting reagent question வந்தா first வந்து நீங்க skeletal equation எழுதுங்க. next one balance பண்ணுங்க. balance பண்ணிட்டு given atomic mass என்னன்னு எழுதிட்டு questionல கொடுக்குற informations next எழுதுங்க. compare பண்ணுங்க. questionல நீங்க உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரெண்டா தெரியுது. questionல என்ன கொடுத்திருக்காங்க? calcium carbonate வந்துட்டு 10 gram 10 gram கொடுத்திருக்காங்க. but actual atomic mass differ ஆகுதா? கொடுத்திருக்கிறதுல இருந்து எது டிஃபரன்ஸ் ஆகிருக்கோ clear? okay yes. now shall we move to the next one? உங்க புக்ல கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. limiting reagent அது சால்வ் பண்ணியே இருக்கு. அது புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? next one getting into the last part of our chapter solutions. solutions படிச்சிருக்கீங்களா? what is solution? mixed component அதுல என்ன இருக்கும்? it's a homogeneous mixture. what is homogeneous mixture? ஈவனா வந்துட்டு dissolve ஆகும். ஓகே நீங்க வந்து 9th standardல 10th standardல படிச்சிருப்பீங்க நீங்க. solution, suspension, colloids. ஏதாவது ஞாபகம் வருதா? what is the thing that is coming into your mind? solution is a homogeneous mixture. solutionல ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். என்னது? solvent and solute இருக்கும். okay fine. so two components இருக்கலாம், two or more components இருக்கலாம் solutionல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. so suspension, colloids, solution, what is the difference?
ஸ்கேட்டர் ஆகும், லைட் ஸ்கேட்டர் ஆகும். கரெக்டா? சொல்யூஷன்ல ஸ்கேட்டர் ஆகுமா? ஆகுமா? மறந்துருச்சா? சரி, கொலாய்டு சஸ்பென்ஷன் ஹெட்ரோஜீனியஸா ஹோமோஜீனியஸா? ஹெட்ரோஜீனியஸ். கொலாய்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மில்க். ஒயிட் ஹெட்ரோஜீனியஸ் சொல்றாங்க கொலாய்ட்ஸ். அங்க உள்ள இருக்கிற மில்க்ல ஃபேட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்க நின்றுட்டு இருக்கு. நம்மளுக்கு பார்க்கும்போது அப்கோர்ஸ் சாலிபிலிட்டி பக்காவா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ள அங்கங்க அந்த ஃபேட்ஸ் இருக்குமா? சோ விச் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் இன் நேச்சர். அப்பதான் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகல. யுவர் சொல்யூட் இஸ் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த வாட்டர். கிளியர் வித் திஸ் ஒன்? சோ விச் இஸ் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சென்ஸ் கண்டிப்பா அங்க லைட் ஸ்கேட்டர் ஆகும். அதுதான் டிண்டால் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? லைட் இங்க வந்து இப்படி பீம் ஆஃப் லைட்டா ஸ்கேட்டர் ஆகும், டிண்டால் எஃபெக்ட். சஸ்பென்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சொல்யூட் சால்வெண்ட் கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகாது. இப்போ உங்களோட சாண்ட், மண்ணு, சாண்ட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே கீழே வந்து நின்றுமா? சோ அதுல லைட் ஸ்கேட்டர் ஆகுமா? ஆகாதா? அதுல ஆகாது. ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்யூஷன் அப்படின்னா உங்களோட சுகர் அண்ட் வாட்டர், சாண்ட் அண்ட் வாட்டர் இந்த மாதிரி. சோ இந்த மூணு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல அது மூணு பத்தி எல்லாம் படிக்க மாட்டேன், பட் பேசிக்ஸ தெரிஞ்சுக்கோங்க. Solution is nothing but it is a homogeneous mixture which consists of two or more components, solute, solvent. Solute வந்து ஏபின்னு கூட இருக்கலாம். இப்போ சுகர்ல வந்து சுகர், வாட்டர், அதே பீக்கர்ல வந்து சுகர், வாட்டர், சாண்டும் போடலாம், சால்ட்டும் போடலாம், எது வேணா பண்ணலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் பைனரி சொல்யூஷன் அப்படின்னா, ஜஸ்ட் அதுல வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். Solvent and solute should be there in the binary solution. So formula for binary solution எப்பவுமே என்னவா இருக்குன்னா, binary solution is equal to, this is the formula, solute plus solvent. இந்த formula தான் வந்துட்டு binary solutions. Okay. So what is solute and what is solvent? Any idea? அது ஓகே. இப்போ சில exactly. The solvent should be present in more quantity. Solute should be present in less quantity. இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னாங்க. ஓகே. Solute வந்து maximum most of the cases it will try to lost its shape. It's lost its original form. Sugar இருக்கா? Sugar solid particle நீங்க தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? லிக்விடா மாறிடுதா? சோ அப்ப அதோட ஒரிஜினல் ஃபார்ம் வந்து என்ன ஆயிடுது? அது லூஸ் பண்ணிட்டு. So solute in majority of the cases it will try to lose its original form. அதுவே solvent என்ன பண்ணும்? தண்ணியா தான் இருக்கும், லிக்விடா தான் இருக்கும். So solvent வந்து என்ன ஆகும்? It won't change its original form. This is a two important point. Okay. So இதுக்கு நீங்க solutions படிக்கிறீங்க அப்படின்னா, okay fine. Brine solution என்ன? Sodium. What is brine solution? Sodium chloride in water. Exactly. Sodium chloride in water. What இதுல எது solute, எது solvent? Exactly. Solvent வந்து water, sodium chloride வந்து solute. Next வந்து copper sulfate solution na, copper sulfate plus water. எது solute, எது solvent? Your water is solvent, your copper sulfate is solute. Blue vitriol na enna? What is blue vitriol? Blue vitriol or blue vitriol? What is that? Any idea? No idea. Copper sulfate dot 5H2O. அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th ல படிச்சிருப்பீங்க. CuSO4 dot 5H2O. This is your blue vitriol. இது எப்படி இருக்கும்? Salt மாதிரி இருக்கும். Solution இருக்காது. Copper sulfate dot 5H2O. It will be available in the form of salt. So இது salt இருக்கும் அப்படின்னா அதுல எது solute, எது solvent? H2O என்னது? Solute should be always present in lesser quantity and solvent should be always present in more quantity. அப்படின்னா of course water is there but this is present in less quantity. So which means this is a solute. Your H2O is a solute here and your copper sulfate is a solvent. புரியுதா? This will be having a solid texture. அப்படின்னா அதுல moisture இருக்கு, but moisture விட எது ஜாஸ்தியா இருக்கு? அந்த solidness ஜாஸ்தியா இருக்கு, liquidity விட solidity ஜாஸ்தியா இருக்கு. So which means solvent னா என்ன நம்ம எடுத்துப்போம்?
மோர் குவாண்டிட்டி எடுத்துப்போமா? ஓகேவா? சொல்றது புரியுதா? ஓகே. ஜிப்சம் தெரியுமா? What is the formula? CaSO4 dot 2H2O. 2H2O வா? பட் ஆனா ஜிப்சம் எப்படி இருக்கும்? சால்ட்டா தானே இருக்கும். சால்ட்டா தான் இருக்கும் அப்படின்னா அதுல வாட்டர் இருக்கு பட் லெஸ் குவான்டிட்டியில இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அப்ப H2O என்னவா இருக்கு? சொல்யூட்டா இருக்கு. அண்ட் கால்சியம் சல்பேட் வந்து சால்வெண்டா இருக்கு. கிளியரா? எல்லாத்துலயும் வாட்டர் சால்வெண்ட் இருக்கக்கூடாது. In some places water can also act as a solute. So solute என்ன குவாண்டிட்டில இருக்கணும்? lesser குவாண்டிட்டில இருக்கணும். கிளியரா? Now coming to this question, ட்ரை பண்ணுங்க. இப்போ ஈக்விமோலார் சொல்யூஷன்னா ரெண்டுமே ஒரே மோல் தான். இப்போ 1:1 நீங்க 100:100 எடுத்துக்கிட்டாலும் சிம்பிள் ரேஷியோ 1:1 தான் வரும். கரெக்டா? ஈக்விமோலார் சொல்யூஷன் ஆஃப் ஈத்தனால் அண்ட் வாட்டர் இருக்கு. வாட் விச் இஸ் சொல்யூட் அண்ட் விச் இஸ் சால்வெண்ட்? சொல்யூட்னா என்ன குவாண்டிட்டில இருக்கணும்? லெஸ் குவாண்டிட்டில இருக்கணும். கண்டுபிடிங்க. ப்ளூவே இல்லையா? ஒண்ணும் இல்ல. இதுக்கு என்னன்னா இந்த இத்தனால் அண்ட் வாட்டர் ரெண்டுமே அட்டாமிக் மாஸ் போடுங்க. அட்டாமிக் மாஸ்னா கிராம்ஸ்ல என்னன்னு வருமா? சோ அந்த கிராம்ஸ்ல எது வந்து லெஸ்ஸா இருக்கோ அது சொல்யூட், எது ஜாஸ்தியா இருக்கோ அது சால்வெண்ட். அவ்வளவுதான். ஈத்தனாலோட ஃபார்முலா என்ன? வெரி குட். C2H5OH. வாட்டர் H2O. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஈத்தனால் என்னன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. கார்பன் வந்து 12, ஹைட்ரஜன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 16. கால்குலேட் பண்ணுங்க ரெண்டுக்கும். ethanol ka 24 6 16 46. Water is the very good. Water is a solute and your ethanol is a solvent. Correct? Because this is present in less quantity, this is present in more quantity. இப்போ புரிஞ்சுதா எது solute எப்படி solvent கண்டுபிடிக்கணும் அப்படினா? Okay. Now shall we move to the next one? புரிஞ்சுதா ஹரிராகவன்? Okay. Next one, methods of expressing a solution. ஒரு சொல்யூஷனோட ஸ்ட்ரெngth எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஓகே, ஒரு சொல்யூஷன் saturation na, what is saturated solution na? It's a perfect solution. Dissolving வந்து பக்காவா அந்த இடத்துல வந்து நிக்கும். இப்ப நான் வந்து ஒரு perfect solutionக்கு நான் சப்போஸ் என்னோட ஹைப்போதெட்டிக்கலா என்னோட லேப்ல வந்து என்னோட ப்ரொஃபசர் சொல்றாரு, போய் ஒரு 10 ml of solution prepare பண்ணேன். எக்ஸாக்ட் சொல்யூஷன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வேணா ஒரு 5 grams of salt 10 ml of water dissolve பண்ணி சொல்றாங்க. சோ 5 grams of salt எடுத்து நான் பீக்கர்ல போடுறேன், 10 ml of water dissolve பண்றேன். அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்ல கரெக்டா அந்த dissolving power ஸ்டாப் ஆயிடும். சரி, நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீக்கர் எடுக்கிறீங்க, ஒன் spatula of sugar போடுறீங்க, என்ன ஆகும்? dissolve ஆகுமா? செகண்ட் ஸ்பூன் sugar போடுறீங்க, என்ன ஆகும்? dissolve ஆயிடும். third spoon sugar போடுறீங்க, என்ன ஆகும்? சரி, கொஞ்சம் நேரம் ஆகும். fourth spoon போடும்போது என்ன ஆகும்? dissolve ஆகாம அந்த பார்ட்டிகல்ஸ்ல என்ன ஆகும்? கீழே நிக்குமா? செடிமெண்ட் ஆகுமா? இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, அந்த கீழே இருக்கிற செடிமெண்ட்ஸ் இல்லையா, அது நான் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பூன் சுகரா ஃபோர்த் ஸ்பூன் சுகரா? மிக்ஸ் ஆகி இல்லப்பா, சுகர் தான் கீழே அந்த செடிமெண்டா இருக்கும் இல்லையா, அந்த செடிமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து நாட் ஆல் யுவர் சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகாது. Okay, so some of your sugar particles will be settling down as a sediment. Okay, that is my first spoon sugar or the fourth spoon sugar? No, that is the first spoon sugar. First spoon sugar போடுறீங்களா? So அது என்ன பண்ணும்? வாட்டருக்கு நடுவுல இருக்கிற intermolecule spacesல போய் உட்காருமா? So அந்த particles full collide பண்ணிட்டே இருக்குமா? அந்த particles வாட்டரோட particles ஹிட் ஆயிட்டே இருக்குமா? செகண்ட் நீங்க என்ன பண்றீங்க? செகண்ட் ஸ்பூன் சுகர் ஆட் பண்றீங்க, மோர் பார்ட்டிகல்ஸ் வருமா? மோர் கொலிஷன் நடக்குமா? தேர்ட் ஸ்பூன் சுகர் போடுறீங்க, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னாகும்? இன்னும் நிறைய பொல்யூஷன் இருக்கும். அந்த ஃபோர்த் ஸ்பூன் ஆஃப் சுகர் போடும்போது அவுட் ஆஃப் ஹியூஜ் கம்பல்ஷன் அந்த ஃபோர்த் ஸ்பூன் டிசால்வ் ஆயிரும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பூன் மேக்ஸிமம் பொல்யூஷன்ல இருக்குமா? அப்ப ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுனா அந்த சொல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து மறுபடியும் சுகராவே வந்து உள்ள அடியில செட்டில் ஆயிடும். இந்த குலாப் ஜாமுன்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க, ஒரு 4 days கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் மேல இருக்கும்.
அப்ப என்ன இருக்கு, எகெயின் அதோட கவுண்ட் ரீகெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ அதே மாதிரிதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொல்யூஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கா, கான்சென்ட்ரேஷனை பொறுத்து. கான்சென்ட்ரேஷன் அண்ட் டைலூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் இஸ் dissolved in 1 liter of solution, that is the strength of the solution. நீங்க சொல்யூட்ட ஜாஸ்தி போட்டீங்கன்னா, ஓகே குலாப் ஜாமுன் தெரியுமா, சொல்லிருக்கேனா இத சொல்லிருக்கலாம். குலாப் ஜாமுன் ரசகுல்லா சுகர் சிரப் சொல்லிருக்கேனா. குலாப் ஜாமுனோட சுகர் சிரப் எப்படி இருக்கும்? Solvent is more, your solute is more. So your gulab jamun sugar syrup is concentrated one, correct? And your rasagulla sugar syrup is diluted one. Concentrated na the solute eppadi irukum, it will be more. புரியுதா? ஓகேவா? dilute na sugar வந்து less ஆ இருக்கும், that is your solute will be less. That is the thing. Always the strength depend upon amount of solute you are adding in it. Na solute கம்மியா போட்டனா diluted, when I am adding more amount of solute it is concentrated. That's it. So இதோட யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா strength of the solution. The unit of the strength of the solution is concentration. Small c ல denote பண்ணுவாங்க. It is denoted by small c. Concentration ல denote பண்ணுவாங்க. Concentration அப்படின்னா என்னன்னா, சேச்சுரேஷன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல டிசால்வ் ஆகாது. டிசால்வ் ஆகாது. இது என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். இந்த டெண்டன்சியா இருந்தாலும் இது டிசால்வ் பண்ணிக்கும். டிசால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, எகெயின் வந்துட்டு இப்போ வந்து சேச்சுரேஷன்ல ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும். பட் இதுல டிசால்வ் ஆனாலும் ஸ்டில் எகெயின் ரீகெயின் ஆனாலும் நோ இஷ்யூஸ். பட் அதுல ரீகெயின் ஆகாது சேச்சுரேஷன். இவ்வளவுதான் சாலிபிலிட்டி ஸ்டாப் ஆயிரும், எகெயின் அந்த பார்ட்டிகல்ஸ் ரீகெயின் ஆகாது. பட் இதுல ரீகெயின் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் என்ன ஆகும்னா, பார்ட்டிகல்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணும். ஏன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எப்படின்னா, அதுல இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்குமா, சுகருங்கிறது ஒரு சாலிடா, இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. சோ நீங்க ஆட் பண்ண பொல்யூஷனால எப்படி இருந்தாலும் அது வெளியே வரதான் செய்யும். புரிஞ்சுதா? ஓகேவா? அன்சாச்சுரேஷன் என்ன, which means நான் என்ன சொன்னா 10 ml of water க்கு 5 grams of salt ன்னு சொன்னலையா, ஜஸ்ட் நான் 2 grams தான் போடுறேன் அப்படின்னா இன்னும் அதுல டிசால்விங் எபிலிட்டி இருக்கா, இன்னும் 3 grams நான் அதுல போடலாம். சோ நான் போடல, அதுதான் அன்சாச்சுரேஷன். சூப்பர் சாச்சுரேஷன்னா அதே 10 ml க்கு 5 gram தான் சாச்சுரேட்டட். ஓகே, நான் வந்து 8 grams போடுறேன்னா என்ன ஆகும், சூப்பர் சாச்சுரேட்டட். அதுதான் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க. We can't correlate super saturation and concentration. ஓகேவா? பட் we can say both are similar. ஏன்னா அங்கேயும் வந்து உங்களோட solute ஜாஸ்தி தான், இங்கே solute ஜாஸ்தி தான். Okay, so this unit of the strength is actually denoted by grams per liter. ஏன் கிராம்ஸ்னா, உங்களோட solute வந்து solid பார்ட்டிகளா, அந்த கிராம்ஸ் எடுத்துட்டீங்களா, எதுல டிசால்வ் பண்றீங்க, சால்வெண்ட். சால்வெண்ட் எதுல இருக்கும், லிட்டர்ஸ்ல இருக்குமா. சோ அதனாலதான் வந்து கிராம்ஸ் பர் லிட்டர். புரிஞ்சதா? Shall we move to the next one? Yes. This strength of solution is expressed in two ways. ரெண்டு வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து குவாலிட்டி, இன்னொன்னு வந்து குவாண்டிட்டி. குவாலிட்டினா again dilution concentration தான். ஓகே, இப்போ இந்த குவாலிட்டி வச்சு வந்து ஸ்ட்ரென்த் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. சோ அதனாலதான் நம்ம குவாண்டிட்டியை மெஜாரிட்டியா எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, say for example paracetamol வச்சு டானிக் தெரியுமா? ஓகே, paracetamol tabletலயே இருக்கு. But when the paracetamol is given to the small children, syrup form இருக்கு. அப்ப அதுல paracetamol அந்த காம்பவுண்ட் இருக்கும், பிளஸ் சுகரும் இருக்குமா, which is a diluted version. அதுவே நம்ம அடல்ட்ஸ்லாம் சாப்பிடுறது டேப்லெட், பியூர் paracetamol மாத்திரம் தான் இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த கன்சென்ட்ரேஷன் டைல்யூஷன் அப்படிங்கிறது there is kind of confusing. இப்போ நான் வந்துட்டு இப்போ say for example நான் சுகர் சிரப்பை எடுத்துக்கிறேன், சாரி paracetamol சிரப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் paracetamol உள்ள போகும் எனக்கு தெரியுமா? தெரியாது. பிகாஸ் அங்க சுகர் சிரப்பும் இருக்காங்க. நான் டேப்லெட் ஃபார்ம்ல எடுத்தனா ஓகே, டேப்லெட் கொடுத்துருப்பாங்க 300 mg 200 mg 150 mg கொடுத்துருப்பாங்க. நான் இதுவே சிரப் ஃபார்ம்ல எடுத்துட்டேன்னா ஐம் டேக்கிங் மை மெடிசன் வித் சுகர் சிரப். கரெக்டா? சோ எக்ஸாக்டா தெரியாது. அதனால என்னாச்சுன்னா திஸ் குவாலிட்டேட்டிவ்ல சில கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் அரைஸ் ஆனதுனால
all the strength of the solution is expressed only in quantitative terms. புரிஞ்சுதா? So in the quantitative terms தான் எல்லாத்தையும் express பண்ண start பண்ணுவாங்க. Okay, so இப்போ இந்த strength of the solution always speaks about the quantitative part. You know this one, solute and solvent is equal to solution. எப்பவுமே ஒரு சொல்யூஷன் வந்து 100% இருக்கும். solute and solvent ஓட proportions எப்படி வேணா மாறலாம், 80 20 70 30 60 40 எப்படி வேணா மாறலாம், but at the end of the day solution should be 100%. Okay, so if it is 100%, நம்ம solvent எப்படினா 100 minus solute, solute is equal to 100 minus solvent. இந்த மாதிரி ரீதியான எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Next, what is solute? Amount of solute that is dissolved in your 1 liter of solution. So in one பாத்தீங்கன்னா total amount of solution எவ்வளவு dissolve ஆகும். Solvent amount of solvent that is dissolved in total amount of solution. ஒண்ணும் இல்ல, இப்போ இதுதான் பீக்கர், என்கிட்ட solvent, இங்க வந்து total amount of solution இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, first I'm adding sugar. இதுதான் நம்மளோட solute. இந்த வாட்டர்ல இந்த sugar எவ்வளவு dissolve ஆகுது அதுதான் solute. ஓகே, அதுவே again நான் sugar இருக்கு and இதுல வாட்டர் இருக்கா, வாட்டர் எந்த அளவுக்கு dissolve ஆகுது அதுதான் solvent. ரெண்டோட dissociation important. Solute as well as solvent. அது percentage எடுத்துக்கனால into 100. Got my point? ஏதாவது டவுட் இருக்கா? சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து mass by mass percentage. Percentage composition சொல்லுவாங்க. Mass by mass percentage னா mass of the solute இதோட formula divided by total mass of the solution into 100. Okay, so total mass of the solution is solute and solvent. Okay, so mass of the solution எல்லாத்தையும் நம்ம solute mass grams. Okay வா? Sometimes solvent ஓட mass grams ல இருக்கும், அதையும் நான் explain பண்றேன். Next one, volume by volume னா volume of solute divided by total mass of the solution. Sorry, total volume of the solution. Volume by volume தான, total volume of the solution into 100. Mass, there is no problems. இதெல்லாம் உங்களுக்கு problems இல்ல, formula மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. Mass by volume னா mass and volume ரெண்டையும் compress பண்ணும். Mass of the solute divided by total volume of the solution into 100. Let's suppose if exam la கேட்டாலும் students can first solution solvent, solution என்ன, solute plus solvent. இந்த ஆட் பண்ணி அப்படியே solvent எடுத்துக்கோங்க. சோ அதனால நீங்க bracketல கூட எழுதிக்கோங்க, solution is equal to solute plus solvent. ரெண்டுமே வந்து கம்பைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிக்கோங்க. Next one வந்து molarity, first concentration term. Molarity, molality, mole fraction, அவ்வளவுதான். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. Molarity அப்படின்னா என்னன்னா number of moles of solute. நம்ம என்ன சாப்டர் படிக்கிறோம், we are studying about some basic concepts of chemistry, that is nothing but mole concept. So எவ்வளவு moles, அந்த solute எவ்வளவு moles இருக்கு, ஓகேவா? அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு solute இருக்கு, அந்த solute எவ்வளவு moles. Okay, எவ்வளவு moles? Molarity is defined as the number of moles of solute in 1 liter of solution. Actually, இந்த formula is not expanded form. இத வந்து expand பண்ணி எப்படி எழுதணும்னா number of moles of solute, number of moles, moles ஓட formula என்ன, given mass divided by molar mass or molecular mass. Molar mass na u போடுவீங்க, molecular mass na gram போடுவீங்க. So given mass divided by molar mass, 1 liter of the solution. எப்பவுமே வந்து when you are in laboratory level, ml is enough, milliliter is enough.
1 லிட்டர்னா என்ன ஆகும்னா it will be a huge calculation. So அதனால given volume of the solution, okay, divided by 1000 ml. இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் எலாபரேட்டட் ஃபார்முலா. ஏன்னா சம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் கிராம்ஸ்ல இருக்கு. சோ அப்ப ஓவரால் எப்படி எடுத்துக்கலாம்? given mass divided by molar mass into 1000 மேல போயிடும், divided by given volume of the solution. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வருது. இது வந்து மில்லி லிட்டர்ஸ். So this is all in grams. Given mass divided by molar mass. GM na given mass. Molar mass. Okay. So now shall we calculate the next one? Problem பார்த்துட்டு இப்போ இது புரிஞ்சுதா? Problem try பண்றீங்களா? இப்போ formula என்ன see this molarity is actually set by capital M ல denote பண்ணுவாங்க. Molarity na capital M. இதோட யூனிட்ஸ் என்னன்னா see இந்த term எல்லாம் எதுல இருக்கு? given mole ஓட யூனிட் mole தான் மேக்ஸிமம் இதுல. so moles கீழ லிட்டர்ஸ் இருக்கா? mole by liter. அதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா moles per liter. அதான் இதோட யூனிட். ஓகேவா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். molarity is equal to given mass divided by molar mass into 1000 milliliter by given volume of the solution. கரெக்டா? நெக்ஸ்ட் given mass என்ன? 4 grams. வெரி குட். இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட ஆக்சுவல் மோலார் மாஸ் என்ன? 40. வெரி குட். சோடியம்க்கு 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. so 40. okay, so 4 divided by 40 into 1000 by given volume என்ன? 200. that's it. problem solved. 1 times 10 times 1 so 1 gram per 1 mole per liter. அவ்வளவுதான். இங்க 2 0, இங்க 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. என்னாச்சு? 1/2 வருதா? wait 4 divided by 40 into 1000 divided by 200. okay, so 2020. இந்த 0 இந்த 0 1 1 தானே? sorry. okay 1/2. இந்த 2 நான் பார்க்கவே இல்ல. sorry 1/2. correct 1/2 0.5. 200 பார்த்தேன். so 0.5 gram mole liter inverse. so இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 0.5 கேபிட்டல் M கூட போடலாம். molarity. புரியுதா? இது சம் எப்படி போடணும்னா நெக்ஸ்ட் molarity பார்க்கலாமா? இப்ப பார்த்தது molarity, RITY. நெக்ஸ்ட் molality. ஓகே, ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஒண்ணு இல்ல. அது என்ன? 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் பாருங்க. இது வந்து 1 கிலோகிராம் ஆஃப் சால்ட். ஓகே. சோ அப்போ மோல்ஸ் டிவைடட் பை 1 kg னா கிலோகிராம். மோல்ஸ் பை கிலோகிராம். அதனால மோல்ஸ் பை கிலோகிராம். இது எல்லாமே இந்த ஃபார்முலா எழுதலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass divided by given mass of the solvent. அங்க வால்யூம் எடுத்துக்கோ, இங்க solvent இருக்கனால given mass of the solvent in grams divided by 1000 grams. okay, so அப்போ given mass divided by molar mass into 1000 grams divided by given mass of solvent in grams. so இந்த formula. so இந்த formula apply பண்ணி next கீழ இருக்கிற sum போடுறீங்களா? ஃபார்முலா காப்பி பண்ணிட்டீங்களா? பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சிம்பிள். அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. This is your formula. Yes, make it fast and say what is your answer. அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே போடணுமா அப்படிங்கறத பாருங்க. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இதுல இருக்கு. பாக்கலாம்.
ஆன்லைன் கீதா, ஹரிதரன், முரளி போட்டுட்டீங்களா? ஆன்சர் என்ன? ட்ரை பண்ணுங்க. போட்டீங்களா? யார் போட்டீங்க? ஹரிராகவன், ஸ்ரீராம். Online students present in online, convey your answer. இருக்காங்களா? புரிஞ்சுதா இந்த சம் என்னன்னு எப்படின்னு புரிஞ்சுதா? உங்க புக் இருந்தா கொடுங்க, உங்க புக்ல ஏதாவது சாப்பிடுங்க.
polarity. Mass percent sum இருக்கு. ட்ரை பண்றீங்களா? polarity கிட்ட நீங்க போட மாட்டீங்க. fractions of ethanol. polarity என்ன போட்டீங்க? 250 பெரிய டிஸ்கஸ்லாம் ஓகே. சம்ஸ் உங்களோட ஒண்ணும் இல்ல. இங்க இன்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுல ஆக்சுவலா இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் பின்னாடி இன்னும் ரெண்டு தான் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. Hariharan and Murali, what's the answer for this question? Find the molality of 500 gram solution in which 50 gram of calcium carbonate is present. What's the answer? On பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்க. What's the answer, guys? Okay. Yes. Next one. With answer வேணால எழுதிட்டல. Okay, next one. Coming to the main point. Find the molality of 500 ml of aqueous solution of 40 gram of NaOH. Given mass 40. Molar mass 40 தான். பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. ஓகே. மொலாலிட்டினா அதுல என்ன வரும்? இல்ல solvent, which means in kilograms ல வரும். பட் இங்க ml ல அப்ப நீங்க இது kg-க்கு மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? kilograms or grams-க்கு மாத்தணும். என்ன பண்ணுவீங்க? Any idea? Okay, so இப்போ என்னன்னா இதுக்கு ஐடியா என்னன்னா density is equal to mass by volume. You know this formula? Everyone knows this formula. So always இந்த density வந்து water க்கு எப்படி இருக்குன்னா 1 gram per cc. So this cc is nothing but your centimeter cube. cc cubic centimeter. cc na cubic centimeter. So 1 gram is equal to 1 gram by centimeter cube. 1 centimeter cube is equal to 1 milliliter. Conversions are மறந்துருச்சா? 1 centimeter cube is equal to 1 milliliter. So இது எப்படி எழுதலாம்? 1 gram per milliliter னு எழுதலாமா? This is something constant for water. Density of water is equal to 1 gram per cc னு கொடுத்தாங்கன்னா cc is nothing but your centimeter cube, which is equal to your milliliter. So which means density is equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1.2 grams. cc-ங்கறத milliliter னு போட்டுறலாமா? centimeter cube is equal to milliliter தானே? Conversionsல படிச்சோம்ல. படிச்சோமா இல்லையா? ஞாபகம் வருதா? Okay. So which is equal to mass by volume என்ன கொடுத்திருக்காங்க? 500 ml. So இந்த ml cancel பண்ணிருங்க. இப்போ இந்த 500 இங்க கொண்டு போங்க. 500 into 1.2 is equal to என்ன ஒரு ஆன்சர்? 600 600 தானே? So 600 grams. So this is your mass of the solution. இப்போ formula apply பண்ணுங்க. இதுவும் பாருங்க, this is solution. Solvent கண்டுபிடிக்கணும். Okay, so given mass is 40, molar mass is 40 into 1000 grams divided by mass of the solvent. So solvent தான் என்ன பண்ணும்? 60. இங்க solute வந்து 40 இருக்கு. Minus we can wind up with this session.
0.7 or 1.7? See, 40 divided by 40 into 1000 divided by என்ன போட்டீங்க? 560. இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இது அப்படியே கேன்சல் ஆயிரும். சோ இதுக்கு 0 வரும். என்ன ஆன்சர்? சொல்லுங்க சொல்லுங்க. One point seven. Yes, you're right. Absolutely. 1.7. வந்துச்சு எல்லாருக்கும் 1.7. சோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் அவ்வளவுதான், இதுல முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் போயிடலாம். எக்ஸசைஸ் புக் கொண்டு வாங்க, எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்க்குள்ள போகலாம். ஐ வில் ரிலேட் எவ்ரி கான்செப்ட். எங்க டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் மண்டேல ஒரு 1 hour நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு Tuesday we are moving to structure of atom, second chapter. Is there doubt இருக்கா? You have any doubt? Any doubt இருக்கா? Okay. Thank you students for present in online. Thank you ma'am. Thank you, ma'am. Thank you மாத்திரம் சொல்றீங்க, ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Ma'am இல்ல ma'am. It's answer 1, ma'am. Okay, fine. See, next class try to be physical appearance கொடுங்க. Yes ma'am. Okay, no more online classes. Thank you. Thank you ma'am. Thank you.